மேகமலை வனப்பகுதிகளில் சர்வே பணிக்கு 40 பேர் கொண்ட குழு நியமிக்கப்பட்டிருக்கிறது. மேகமலை வருசநாடு வனப்பகுதியில் சர்வே பணிகள் தீவிரமடைந்திருக்கின்றன. 40 சர்வேயர்கள் கொண்ட குழுவை மாவட்ட ஆட்சியர் நியமித்திருக்கிறார். வன எல்லைகள் ஆக்கிரமிப்புகளை அளவிடவும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. ஆகஸ்ட் 31ஆம் தேதிக்குள் சர்வே பணிகளை முடிக்கவும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. பெரியகுளம், உத்தமபாளையம் ஆர்டிஓக்கள் கண்காணிக்கவும் உத்தரவிட்டிருக்கிறார் மாவட்ட ஆட்சியர். சர்வே பணிகள் குறித்து தினசரி அறிக்கை தாக்கல் செய்யவும் உத்தரவிடப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சிவசபாபதி வழங்கிட கேட்கலாம். சிவசபாபதி, இந்த 40 பேர் கொண்ட குழுவின் பணி என்னவாக இருக்கும்? விவரங்களை பதிவு பண்ணுங்க. தேனி மாவட்டத்தில் இருக்க வருசநாடு மேகமலை வனப்பகுதியில் பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற மக்கள் வெளியேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் தீர்ப்பளிச்சிருக்கு. இதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா அந்த இடங்கள்ல, அதாவது அந்த மலைப்பகுதியில அரசு ஊழியர்களும் தங்கள் பகுதியை பங்காக அங்க இருக்கிற நிலங்களை ஆக்கிரமிப்பு பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வந்துருச்சு. இது குறித்து பாத்தீங்கன்னா நீதிமன்ற உத்தரவு பிரகாரம் மாவட்ட ஆட்சியர் அரசு ஊழியர்கள் எல்லாம் அங்க ஆக்கிரமிப்பு பண்ணிருக்க மேல நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அதற்கான பணிகளை மேற்கொள்ளப்பட்டிருக்காங்க. இது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா அந்த வட எல்லைகள் எவ்வளவு தூரம் ஆக்கிரமிப்பு பண்ணிருக்கு அப்படிங்கறத அளவீடு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 40 சர்வேயரை உள்ளடக்கிய ஒரு டீம் மாவட்ட ஆட்சியர் தலைமையில உருவாக்கியிருக்காங்க. இவங்களை பாத்தீங்கன்னா கண்காணிக்கிறதுக்கு பெரியகுளம் மற்றும் உத்தமபாளையம் ஆர்டிஓக்களினுடைய கண்காணிப்பின் கீழே இந்த பணி நடக்க இருக்குது. இந்த பணி பாத்தீங்கன்னா இந்த மாதம் 30ஆம் தேதிக்குள்ள, அதாவது ஆகஸ்ட் மாதம் 30ஆம் தேதிக்குள்ள இந்த பணியை முடிக்கணும். 31ஆம் தேதி பாத்தீங்கன்னா இதுக்குண்டான அறிக்கையை மாவட்ட ஆட்சியர். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.